ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டூ லேட், ஐ எம் ஸோ சாரி. அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டேன் அமைச்சரை பற்றி. அமைச்சர், என் மாணவன் இப்போது மருத்துவமனையில் இருக்கிறேன், கட்டுப்போட்ட காயங்களோடு. ஒரு குட்டி கவிதை நண்பா. மனிதன் ஒரு முழு பைத்தியக்காரன். அவனால் ஒரு புழுவை கூட உருவாக்க முடியாது. ஆனால் டஜன் கணக்கில் கடவுள்களை போலியாக உண்டாக்கி கொண்டே இருப்பான். வாசிக்கலாம் என்கிறது புத்தகம், வாசிக்கலாம் என்கிறது செல்போன். ஸோ அர்த்தமில்லா வார்த்தைகளை விட அர்த்தமுள்ள அமைதியை மேல். ஆர்கியூ பண்ணி நிம்மதியை இழப்பதை விட அமைதியாக சிரிச்சுக்கிட்டே கடப்பதே மேல். என்ன ஆனாலும் அடுத்தவங்க முன்னாடி கோவப்படாதீங்க, அழாதீங்க. மறந்துடாதீங்க, இப்போ நீங்கள் படுற வழிகள் தான் உங்களை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றிட்டு இருக்கு நண்பா. ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாள் கடந்து தான் ஆகணும். சொல்லுங்கள். ரொம்ப கவலைப்படாதீங்க. நடந்ததை மாற்ற முடியாது, நடக்க போகிறத நிறுத்தவும் முடியாது. ஸோ என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிறது தான் பெஸ்ட் மெடிசின் நண்பா. யாருடனும் உன்னை ஒப்பிடாத. அவன் பாதை வேறு, உன் பாதை வேறு. இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு. சில நேரம் நீ பறப்பதற்கு வேண்டிய சிறகுகளை நீயே வடிவமைக்க நேரிடும். வடிவாய் அதை செய். சிறகு உள்ளவரைதான் சிட்டுக்குருவியால் பறக்க முடியும் என்றால் உழைப்பு இருக்கும் வரை உன்னாலும் உயர முடியும். உங்கள் வாழ்வில் எந்த நாளையும் இன்று இது நடந்துவிட்டதே என்று நினைத்து வருத்தப்படாதீர்கள். நல்ல நாட்கள் மகிழ்ச்சியை தருகின்றன, கெட்ட நாட்கள் அனுபவங்களை தருகின்றன. மிக மோசமான நாட்கள் பாடங்களை கற்பிக்கின்றன. மிக சிறந்த நாட்கள் என்றும் மறக்க முடியாத அன்பான நினைவுகளை தருகின்றன. பிரபஞ்சம் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டத்தை நம்புங்கள். வழி. எனது கண்களை கொண்டு என்ன செய்ய நான் கேட்டேன். சாலையின் மீது பதித்து வை, கடவுள் சொன்னார். எனது தாபத்தை என்ன செய்ய நான் கேட்டேன். கனன்றவாறிருக்க செய், கடவுள் பதிலளித்தார். எனது இதயத்தை என்ன செய்ய நான் கேட்டேன். அதனுள் எதை கொண்டிருக்கிறாய், கடவுள் வினவினார். வலியையும் துன்பத்தையும் நான் கூறினேன். அவற்றோட பொறுத்திரு, உனது காயம்தான் ஒளி உள் நுழைவதற்கான வாயில், கடவுள் பதிலளித்தார் நண்பா. ஸோ நீ எப்போதெல்லாம் அதிகமாக அவமானம் மற்றும் ஏமாற்றப்படுகிறாயோ அந்த நிமிடங்கள் தான் உன்னை உருவாக்குகிறது என்று அர்த்தம். ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே. ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்பப் போவதில்லை. கொடுக்கும் வாய்ப்பில் துரோகம் செய்து பழகியவனுக்கு 1000 வாய்ப்புகள் கொடுத்தாலும் திருந்த போவதில்லை. நடைபாதையில் கெஞ்சி கெஞ்சி அழுத்து போகும் வேளைகளில் வாழ்வதா சாவதா என முடிவெடுக்கும் பொருட்டு தினமும் பூவா தலையா போட்டு பார்க்கிறான் குருட்டு பிச்சைக்காரன். ஒரு பக்கத்தை படித்துவிட்டு பக்கத்தை திருப்பிவிட்டால் மீண்டும் அந்த பக்கத்தை படிக்க முடியாது என்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை கற்பனை செய்து பாருங்கள் நண்பா. நீங்கள் எவ்வளவு கவனமாக நிதானமாக மனதை ஒருமுகப்படுத்தி அந்த பக்கத்தை படிப்பீர்கள். ஸோ அதுதான் வாழ்க்கை நண்பா. அனுமதி. ஞாயிறுகளில் படித்தாண்ட அனுமதி இல்லை. வேலை நாட்களில் களைத்து வீடு திரும்பும் எனக்கு ஒரு குட்டி கவிதை நண்பா. உன்னோட காயங்கள்ல இருந்து சைலண்டா குணமாக. நீ ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கையில தோத்து போயிடுவன்னு அவங்க நினைக்கட்டும். யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல ஜெயிச்சு காட்டி அவங்கள தரமட்டமாக்கு. வாழ்க்கையில ஹாப்பியா இருக்க 7 வழி இருக்கு நண்பா. பேசுனது போதும், அமைதியா இருங்க. அடிபட்டது போதும், பொறுமையா இருங்க. நினைச்சது போதும், ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. யோசிச்சது போதும், நடக்கிறது பிடிக்கலனாலும் ஏற்றுக்கோங்க. கெட்டது போதும், உடம்பையும் மனசையும் பார்த்துக்கோங்க. ஸோ இழந்தது போதும், அவசரமாக முடிவெடுக்காதீங்க. ஏமாந்தது போதும், யாரையும் நம்பாதீங்க. சந்தேகப்படாதீங்க, நம்புங்க. பொறாமப்படாதீங்க, சின்ன சின்ன விஷயத்தையும் பாராட்டுங்க. ஜட்ஜ் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. கட்டுப்படுத்தாதீங்க, அவங்களா இருக்க விடுங்க. அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்காதீங்க. மரியாதையாக நடத்துங்க. நல்ல உறவை இழந்துடாதீங்க. வாழ்க்கைக்கும் கஷ்டப்படுவீங்க. சண்டையை வளர்க்காதீங்க, மன்னிச்சிடுங்க முடிஞ்சா. ஸ்மால் ரெக்வெஸ்ட். கோபம் குறைய, புரிதல் அதிகமாக. அடிக்கடி ஒன்றா கோவிலுக்கோ இல்லை பிடிச்ச இடத்துக்கோ போயிட்டு வாங்க நண்பா. ஏதாவது புதுசாக ஐடியா கொடுத்தா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பிளான் பண்ணுங்க.
அதை விட்டுட்டு அந்த ஐடியாவை கொடுத்தவன் தலையிலேயே அதை கட்டாதீங்க. திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவான். செய்த தவறினை மீண்டும் செய்யாதீர்கள். அத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்தே பழகியவர்கள் வாயெடுத்து போவார்கள். சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும். எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி தான் புரிய வைக்க வேண்டும் என்பதிலேயே பாதி அன்பு தோற்றுவிடுகிறது நண்பா. சொல்லியும் புரியாத போதும் மீதி அன்பும் தோற்றுவிடுகிறது இன்றைய உறவுகள். யாரையும் தாழ்வாக நினைக்காதவனை யார் முன்னும் தாழ்ந்து போக இறைவன் விடமாட்டான். உங்களால் காயப்படாமல் எல்லாம் இல்லை. காயப்படாதது போல் உங்களிடம் நடித்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பின் நிமித்தம் அவ்வளவுதான் நண்பா. நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் நிம்மதி மிக முக்கியம். உன் வெறுப்புக்கு முதலில் பலியாவது உன் நிம்மதி என்பதை கவனத்தில் வை. பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து வாழ பழகி கொள்ளுங்கள். கடினமான சூழ்நிலைகளில் இருந்து கண்ணீர் துடைக்க ஓர் உறவு வேண்டும் என்பதை நினைவு கூர்ந்து. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழந்து விடாதே. உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட நீ பேசும் தகாத வார்த்தைகளே இங்கு பெரிதாக பேசப்படும். கடவுள் இல்லை என்று சொன்னால் கோபப்படுவீர்களிடம் நான் கடவுளை பார்த்தேன் என்றும் நான் தான் கடவுள் என்றும் சொன்னால் பைத்தியம் என்று சொல்கிறான். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைச்சாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை, பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் இல்லை. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.